ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ₹40 அதிகரித்து 1 கிராம் 22 கேரட் 8,980 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு அட்சய திருதி அன்னைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறத நம்ம எப்பவும் போல 8 மணி நிலவரப்படி நம்ம பார்த்துடலாம். ஆனால் தற்பொழுது இப்போ 3 மணிக்கு எப்படி நிலவரம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேங்க. அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு அட்சய திருதிக்கு எந்த நேரத்தில் தங்கம் உகந்த நேரம், தங்கம் வாங்குவதற்கு உகந்த நேரம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அட்சய திருதி பார்த்தீங்கன்னா இன்று இரவு 8 மணி 49 நிமிடத்திலே ஆரம்பிக்குது. நாளைக்கு மாலை 6 மணி 41 நிமிடம் வரைக்கும் இருப்பதா சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கம் வாங்குவதற்கு உகந்த நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளை காலை அதிகாலைங்க 5 மணி 41 நிமிடம் முதல் மதியம் 2 மணி 12 நிமிடம் வரை இந்த டைமுக்குள்ளே நம்ம நகை வாங்கினா மிக உகந்த நேரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுதுங்க. ஸோ நகை வாங்கணும்னு சொல்லி யாராவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டைமை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நாளை காலை 5 மணி 41 நிமிடத்திலிருந்து மதியம் 2 மணி 12 நிமிடம் வரைக்கும் தங்கம் வாங்குவதற்கு உகந்த நேரமாக சொல்லப்படுதுங்க. ஓகே வியூவர்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை நாளைக்கு அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறது எப்பவும் போல் நைட் ஈவினிங் 8 மணி 8:30 மணி நிலவரப்படி நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மதியம் 3 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை. காலையில் நம்மளுக்கு என்ன ரேட் ஃபிக்ஸ் ஆனப்போ இருந்ததோ அதே அளவுக்கு தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இல்லை. இப்போ இருக்கிற நிலவரப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கி என்ன ரேட்டில் இருக்குதோ அதே ரேட்டில் தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய அளவுக்கு அப் அண்ட் டவுன் எதுவுமே இல்லைங்க. ஸோ நம்மளுக்கு இரவு ஏதாவது நம்மளுக்கு ரேட்டு மாறுச்சுன்னா, ஏதாவது ரேட் தெரிஞ்சதுன்னா அப்போ அதிகரிக்குதா குறையுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்திய ரூபாயின் மதிப்பும் பார்த்தீங்கன்னா ₹85.23 இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஏதாவது குறைஞ்சதுன்னா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஸோ அட்சய திருதி அன்னைக்கு நாளைக்கு எல்லாருமே தங்கத்தோட விலை அதிகரிக்காமல் இருந்தால் போதும் அப்படின்னு தான் நினைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 9,000 நம்மளுக்கு டச் ஆகி நின்றுருக்கு. ஸோ 1 கிராம் நீங்கள் வாங்குறனா கூட ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா காயினுக்கு மேக்ஸிமம் இப்போ நிறைய பக்கம் அட்சய திருதி அன்னைக்கு 0% இருக்கும். அதனால் ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் போட்டு வாங்கினீங்கனாலும் கூட உங்களுக்கு ₹9,200 ₹300 அப்படி வந்துடும். அதனால் ஏற்கனவே தங்கத்தோட விலை மிக அதிகமாக தான் இருக்குது விலையில். போன வருடம் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை காலையில் ஒரு தடவை, அதுக்கப்புறம் மறுபடியும் 10 மணிக்கு ஒரு காலையிலேனா அதிகாலையிலே ஒரு தடவை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 10 மணிக்கு ஒருக்கா இன்க்ரீஸ் பண்ணாங்க. மதியம் ஒரு தடவை, மொத்தமாக 3 தடவை போன தடவை இன்க்ரீஸ் பண்ணினாங்க அட்சய திருதி அன்னைக்கு மட்டும். ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே தங்கத்தோட விலை அதிகரித்து தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பொதுவாக பார்த்திங்கன்னா அட்சய திருதி அன்னைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்கத்தான் செய்யும். ஆனால் சர்வதேச லெவலில் இந்த ஒரு 4-5 நாளாக பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போங்க. இரவு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் நான் தெரியப்படுத்துகிறேன் அதிகரிக்குமா இல்லை குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேங்க, அட்சய திருதிக்கு நிறையா கடையில் ஆஃபர் போட்டிருக்காங்க. எந்த கடையில் ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓகேவா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. டிசைனும் பார்த்துக்குங்க நல்லா இருக்குமா அப்படிங்கிறத. அதை தவிர்த்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், அதாவது தரம் ரொம்ப நல்லா இருக்குமா அங்கே அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஏன்னா தங்கம் விற்கிற விலைக்கு வாங்குறப்போ நல்லா கவனமாக பார்த்து வாங்கிக்கிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம